ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஸ் vlogs. இது எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. பல வருட ட்ரீம் இப்படி ஒரு ட்ரிப் போகணும்னு. அது நிறைய பேரோட ட்ரீமாக கூட இருக்கும். எஸ், நாங்கள் மணாலிக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlogல இது எங்களோட பேக்கிங் வீடியோஸ் எதுவுமே இருக்காது. டைரெக்டாக நாங்கள் ஸ்டேஷன் போன வீடியோ தான் இருக்கும். எங்களோட ட்ரெயின் வந்து நைட் 10 o'clock ஃப்ரம் சென்ட்ரல். ஸோ அதனால் வீட்டிலேருந்து நாங்கள் டைரெக்டாக கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து எப்பவும் போல் டிராஃபிக். ஸோ அதனால் அங்கே இங்கே நிறுத்திட்டாங்க. எப்படி இருந்தாலும் கரெக்டாக போய் ரீச் ஆகிடணுன்ற தாட் மட்டும்தான் இருந்தது. அண்ட் இந்த vlog இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப சீக்கிரம் அமையலைங்க. இது ரொம்ப வருஷம் போராட்டம்னு சொல்கிறது நிறைய பேரோட ட்ரீம் டெஸ்டினேஷன். இது கண்டிப்பாக போகணும் அப்படின்றது நிறைய பிளான்ஸ், நிறைய சொதப்பல். அட் லாஸ்ட் வந்து இது நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்போவுமே நம்பலை. பட் அதுக்கப்புறமா வந்து எல்லா டிக்கெட்ஸ் புக் பண்ணது பிறகு ஓகே நம்மளும் மணாலி போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இது வந்து எங்களோட ஃபேமிலி ஒன்ஸ் வி ரீச்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட பார்க்கிங்லேருந்து ஸோ எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வரத்துக்காக. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து எங்களோட vlog வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எங்களோட ட்ரிப்பும் அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் கிளம்புனது வந்து February 5th of 2025 கிளம்புனோம். இந்த vlog இப்போ தான் நாங்கள் போடுறோம். பட் இது ரொம்ப நாள் ட்ரீம்ன்றதுனால டைம் எடுத்து போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெயின் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. 10:05 ட்ரெயின் எங்களுக்கு ட்ரெயின் டைமு. பட் நாங்கள் இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9-10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து போய் ரீச் ஆனதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்து வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவோம். ஸோ ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் டு இட் இஸ் லைக் விஜயவாடா, அதுக்கப்புறமா வாராங்கல் அண்ட் நாக்பூர், போபால், ஆக்ரா அண்ட் தென் டெல்லி. ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் 10 o'clock ட்ரெயின் போகுது. ஸோ நீங்கள் எப்படி வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒன் பை ட்ரெயின் ஆர் பை ஃப்ளைட், உங்களோட விருப்பம் அண்ட் உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ கரெக்டாக 10:05 வந்து ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க ஃப்ரம் சென்னை சென்ட்ரல்குள்ளேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்தோம். சரி கிளம்புற வரைக்கும் எடுக்கலாம், பிகாஸ் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்தது ஃப்ரம் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அதனால் அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செட்டில் ஆக ஆரம்பித்தோம். போய் பேக்கிங் பண்ண இது சூட்கேஸ் எல்லாமே உள்ளே தள்ளி வச்சுட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அன்றைக்கி நைட் வந்து எப்படி போச்சு அப்படின்னா சாப்பிட்டோம், உள்ளே போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் செட்டில் ஆனப்பதற்கு 11-11:30 போல் எல்லோரும் தூங்கியாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனோ எடுத்துகிட்டு போனதுனால சரி ஓகே எல்லாருக்கும் யூனோ சொல்லி கொடுத்துட்டு நம்மளும் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஜஸ்ட் தூங்கிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுச்சு. பிகாஸ் வந்து வேறு எதுவுமே வேலை இல்லை அன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நம்ம ட்ரெயினில் தான் இருக்க போகிறோம். பிகாஸ் 2 nights வந்து நம்ம ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கும் நெக்ஸ்ட் டே தான் வந்து 3rd day மார்னிங் தான் வில் பி ரீச்சிங் டெல்லி. ஸோ அதனால் இது Day 2 ஆஃப் ட்ரெயினில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஃபன் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனதே தான். ஸோ நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் முன்னாடியே. உங்களுக்கு வேணும்னா ரொம்ப ரொம்ப கெட்டு போகாத மாதிரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு சில இடத்துல மட்டும் ப்ரெட் ஆம்லெட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீஸபிளாக கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. ட்ரெயினில் தயவு செஞ்சு வேறு எதுவும் ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. பிகாஸ் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக நிறைய டனல்ஸ் வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணோம். நிறைய டனல்ஸ், நிறைய பிரிட்ஜஸ் நாங்கள் க்ராஸ் பண்ணோம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூவில். பிகாஸ் நம்ம நிறைய டனல்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நிறைய ட்ரெயின் ட்ராவல்ஸில். பட் இதில் வந்து நிறைய டனல்ஸ் க்ராஸ் ஆச்சு. பட் எனக்கு எத்தனை டனல்னு கூட தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கவும், வீடியோஸில் பார்க்கவும் சரி, நேரில் பார்க்கவும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வித் டனல்குள்ளேருந்து உள்ளே என்ட்ராகி வெளில வர்றது அப்படின்றது. அண்ட் திரும்பவும் வந்து எங்களுக்கு வேறு எதுவும் வழி இல்லாததுனால யூனோ கார்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் வேறு எதனா கார்ட்ஸ் இருக்குது, நம்ம வேறு எதனா விளையாடலாம் அப்படின்னா, பிகாஸ் ட்ரெயின் ட்ராவலில் நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது, பேசிகிட்டு இருப்போம். அண்ட் தென் கார்ட்ஸ் விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். யூனோ இஸ் வெரி வெரி சிம்பிள் கேம். நீங்கள் யூஸ் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுலேயே ரூல்ஸ் இருக்கும். பட் நம்மளோட ரூல்ஸுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது தான் அது இன்னும் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம்.
கார்ட்ஸ் நீங்கள் பிடிச்சி வச்சு விளையாடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லோரும் போல் நாங்களும் வந்து டொமினோஸ் வந்து பீஸா ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிசி மூலமாக வந்து நம்ம வந்து ஆப்லேருந்து நம்ம புக் பண்ணோம் ஃப்ரம் ஜொமேட்டோ. இது வந்து 5 பீஸாஸ்ன்னு நினைக்கிறேன், 5 or 4 பீஸாஸ் ஃப்ரம் 700க்கு வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு அது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம், நல்லாவே இருந்தது. போபால் ஜங்ஷன் நினைக்கிறேன் நாங்கள் நிற்கிறது. ஸோ ஜங்ஷனில் நின்று நீங்கள் ப்ரையராகவே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜங்ஷன்லேயே எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து கொடுத்துட்டாங்க. வித் கோச் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டா அவங்களே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் திரும்ப யூனோ தான் விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு வி ஹேட் அ நைஸ் ஸ்லீப். ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லாமல் போனதுனால வி ஹேட் அ ஸ்லீப். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30க்கெலாம் கூட்டிகிட்டு போய்ட்டு டெல்லியில் இறக்கி விட்டாங்கங்க. ஏன்னா ட்ரெயின் வந்து ஸ்லோ, பிகாஸ் ரொம்ப டிலே ஆக தான் போகும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் ஆர் லக், அது வந்து கரெக்டாகவே 6:30க்கு மார்னிங் கூப்பிட்டு போய்ட்டு இறக்கிட்டாங்க. சரியான குளிர், செம்ம குளிர், கொஞ்சம் கூட முடியல, அவ்வளோ குளிராக இருந்தது. வாங்கிட்டு போன தேர்மல்ஸ்லாம் அங்கேயே போட்டிருக்கலாம் போல் அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சது. ஸோ டெல்லி இறங்கினதுக்கப்புறமா ஸ்டேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். அண்ட் தென் நாங்கள் வந்து ரிட்டையரிங் ரூம் சொல்லிவிட்டு டெல்லி நியூஸ் ஸ்டேஷன்லேயே வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இட் இஸ் ஆஃப் 2 ரூம்ஸ் நாங்கள் புக் பண்ணோம். நீங்கள் ஐஆர்டிசியில் அந்த ஆப்லேருந்து நீங்கள் புக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ரூம் வந்து 300 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே இருக்க போகிறதில்ல எப்படி இருந்தாலும், பிகாஸ் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மட்டும்தான். பிகாஸ் வேறு எங்கேயும் ரூம் பார்க்க வேணாம், நம்ம அங்கேருந்தே வந்து போனால் தான் நமக்கு கொஞ்சம் ஃபீஸபிளாக இருக்கும், ரொம்ப அலைய வேண்டாம்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட பிளான் எப்படி இருந்தது அப்படின்னா, ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி அப்படியே சரோஜினி மார்க்கெட் போயிட்டு நீடட் திங்ஸ் மட்டும் அங்கேருந்து வாங்கிக்கலான்னு. ஸோ தீஸ் ஆர் த 2 ரூம்ஸ், 504 and 505. ரெண்டுத்துலேயுமே வந்து ஏசி அவைலபிளாக இருந்தது, ஹீட்டர்ஸ் அவைலபிளாக இருந்தது, ஹாட் வாட்டர்ஸும் அவைலபிளாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிற அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் நான் டாக்குமெண்ட்ரிஸ், ஏசிஸ் அண்ட் நான் ஏசிஸ் எல்லாமே இருந்தது. ஃப்ரம் மார்னிங் 8 to நைட் 8 o'clock. உங்களுக்கு வேணும், ரொம்ப தேவைப்படுது, பக்கத்துலேயே நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப அலையக்கூடாது அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு த ரிசப்ஷன் ஆர் பை த்ரூ ஐஆர்டிசி. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரூம்ஸ் வந்து அதிலே போய் புக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, என்ன சொல்கிறது, ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் ரூமில் இருக்க போகிறது, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் தான் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரூம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, க்ளீன் பண்ணியிருந்தாங்க, அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணாங்க, மாப்லாம் போட்டாங்க. ஸோ நல்லாவே இருந்தது, நல்லா வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து டீ குடிக்கணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா ட்ரெயினில் வந்து சுத்தமாக நல்லா இல்லை டீ. ஜஸ்ட் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கப் வாங்கினோம், அவ்வளோ கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறமா டீயே குடிக்கல. ஸோ எங்களுக்கு வந்து டீ வந்து ரொம்ப நீடடாக இருந்தது அந்த குளிருக்கு. சரி, ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ஆப்போசிட்லேயே வெளியில் வந்தோடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்தது, தட் இஸ் ராஜுபாய் டீ ஷாப்புன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அந்த கிளிப் தான் அது. போயிட்டு எல்லாருமே ஒரு டீ, மசாலா டீ மாதிரி குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து திரும்ப நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக கிளம்பியிருந்தோம். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு அந்த டீ எல்லாமே நல்லா தான் இருந்தது. நைஸ். 12 rupees or 15 rupeesன்னு நினைக்கிறேங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப தூரம் நடக்கணும்னு கூட கிடையாது, வாக் பண்ணி போகிற டிஸ்டன்ஸில் தான் ஷாப் இருந்தது. ஸோ போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் பிளான் பண்ணது வந்து ப்ரையராகவே எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கே எதுவுமே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்ணும் இல்லைங்களா, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போகிற வழி, அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லா கடையுமே அந்த, அதாவது கேஎஃப்சியாக இருக்கட்டும், வார்ம் மோமோஸாக இருக்கட்டும், எல்லாமே இருந்தது. அந்த ரோல் பேபி ரோல் மாதிரி அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. மேலே ஹல்திராம்ஸ் இருந்தது. ஹல்திராம்ஸில் யூ ஹாவ் இதெல்லாம் தோசை இருந்தது, இட்லி இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸ்வீட்ஸ் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். பட் டிஃபன்ஸும் வந்து அவைலபிளாக வச்சுருந்தாங்க.
இங்கே வந்து கீழே வந்து வார்ம் மோமோஸ் இருந்தது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து கேஎஃப்சி. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு மேகி ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு 3 or 4 ஷாப்ஸ் இருந்தது. ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருந்தது. பட் மேகிலாம் கொஞ்சம் ரேட்டாக தான் விற்றுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் மேகி வாங்கலை. ஆப்போசிட் ஷாப்பில் வந்து மோமோஸும் கேஎஃப்சிலேருந்து ஒன்றும் அண்ட் வந்து அனதர் அந்த சப்பாத்தி ரோலில் வந்து இன்னொன்றும் வாங்கிட்டு சரி அங்கேருந்து மெட்ரோவில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் மெட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்களால் போக முடியலைங்க. பிகாஸ் குழந்தைங்களாம் இருந்தது அப்படின்றதுனால நாங்கள் வந்து வி ஆப்ட் டு கேப். ஸோ ஓலாவில் வந்து கேப் புக் பண்ணி சரி சரோஜினி ஸ்ட்ரீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். நாங்கள் வந்து 2 கேபாக எடுத்துக்கிட்டோம். 2 கேப் எடுத்ததில் வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாகவே டிஃபர் ஆச்சு. ரெண்டுத்துக்குமே சேம்னு சொல்ல முடியாது. 300 400 அந்த மாதிரி தான் வந்துச்சு. நீங்கள் நம்ம எடுக்கிற கேப் பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓலா கேப்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே பேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓலா கேப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபீஸபிளாகவே இருக்குது. டக்குன்னு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பேச தெரியுது அப்படின்னு. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. ஹிந்தி தெரியலனா பரவாயில்லைங்க, சமாளிச்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம போயிட்டு நம்ம நார்மல் ஹிந்தி நம்ம வந்து ஓரளவுக்கு தெரியும். பையான்னு குண்டுவோம், ரேட் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கக்கிட்டே பேசுகிறதா இருக்கட்டும், ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. பட் வந்து நம்மளுக்கு அட்ரஸ் தெரியல, அவங்கள இங்கே வர சொல்லுங்கள், நாங்கள் இங்கே நிற்கிறோம், எங்களுக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக நம்மளால் பேச முடியாது அப்படின்ற டைமில் வந்து யார்கிட்டனா ஹெல்ப் கேட்டால் அவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க. நல்லாவும் இருக்குதா, ஓகே ஃபைன், அதெல்லாமே ஓகே தான், குட். நமக்கு இதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியணும் அப்படின்லாம் ஹிந்தி தெரியணும்லாம் அவசியமே கிடையாது. நம்ம போய் சர்வை பண்ணிடலாம் கண்டிப்பாக. இன்னொரு 2 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஹிந்திலே பேச ஆரம்பிச்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன். போன யாருக்கும் அவ்வளோவா ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து சரோஜினி மார்க்கெட் போகிற வீடியோ. சரோஜினி மார்க்கெட் போயிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மணாலியில் போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நாங்கள் வந்து சரோஜினி மார்க்கெட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பிகாஸ் கோட்ஸ் நிறையா இருந்தது, நிறைய தேர்மல் வேர்ஸ் இருந்தது, அண்ட் வந்து திக்கான க்ளோத்ஸ் நிறைய, இந்த ஹூடிஸ் டைப்லாம் வந்து அங்கே இருக்கலாம். ஸோ அங்கே வந்து மினிமம் காஸ்ட்லேயே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியானால நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட நிறைய நாங்கள் டெல்லியில் போட்ட டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், ஹூடிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சரோஜினி மார்க்கெட்டில் வாங்கினது மட்டும்தான். காஸ்ட் அரவுண்ட் 200 300 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எங்களால் என்னென்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரெயின்னால தான். பிகாஸ் அன்றைக்கி ஒரு நாள் தான் இருந்தது. அன்றைக்கி நைட்டு நாங்கள் திரும்ப மணாலிக்கு வந்து பஸ் போனோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட ஷாப்பிங் வந்து ரஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே, போனதுலேருந்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாக்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஓவர் கோட்ஸு, அதுக்கப்புறமா வந்து திக்கான க்ளோத்ஸ் எல்லாமே, அதாவது வின்டருக்கு போடுற மாதிரி எல்லா திக்கான க்ளோத்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையாக தேடி பார்த்து ஒரு சில இடத்துலலாம் பார்கெயின் பண்ணிலாம் வாங்கணும். 200 150க்கெல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய ஃபேஷனிஸ்ட்டாக நீங்கள் இருந்தீங்க, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுவேன், நிறைய எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும், நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கோஸ் டு சரோஜினி மார்க்கெட். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸாக இருக்கட்டும், டாப்ஸாக இருக்கட்டும், நிறைய வச்சுருக்காங்க. நிறைய நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய புதுசாக போடலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நிறையா இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கவும். நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணாங்க. கிளிப்ஸ்லேருந்து சரி, கர்ச்சீஃப்லேருந்துங்க நிறைய வச்சுருக்காங்க, அவ்வளோ வச்சுருக்காங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லாத ஒரே காரணத்தினால நாங்கள் வந்து ஒரு மார்னிங் ஒரு 10-10:30 அந்த மாதிரி நாங்கள் அங்கே போயிருப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது அங்கேருந்து ஒரு 4:30 5 o'clockலாம் வந்து ரிட்டர்ன் ஆகி திரும்ப இன்னொரு மார்க்கெட் போகலான்னு நாங்கள் கிளம்பினோம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற கடைகள் எல்லாமே தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இந்த பேக் விற்கிறவனாலாம் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் தென் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனோம். எதுக்குன்னா ஆப்போசிட்டில், அதாவது டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இன்னொரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து சரி அங்கே போயிட்டு வந்து ஒரு சிலதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் ஓவர் கோட்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் வந்து ஷூஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் vlog ஃப்ரம் மணாலி vlog அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் KS Vlogs. Thank you.